இந்த அரிசி, கோதுமை, கேழ்வரகு இந்த மாதிரி உணவுகளெல்லாம் சாப்பிட்டா உங்கள் உணர்ச்சிகள் கோபம்லாம் பெருசாகும். பழிவாங்குற உணர்ச்சிலாம் ரொம்ப பெருசாகும். ஆசைகள் பெருசாகும். எதையுமே ஆசைகள் பெருசாகும்போது, உணர்ச்சிகள் பெருசாகும்போது நம்மளால் அடக்க முடியாது. கோபம் பெருசாகும்போது ஏன் கோபத்தை கட்டுப்படுத்தணுன்றாங்க? அது அழிவை தருகிறது. அழிவை தருகிற மாதிரி இந்த அரிசி, கோதுமை உணவுகளை சாப்பிட்டா உணர்ச்சிகளுக்கு ஊக்கம் கிடைக்குது. ஊக்க மருந்து இது. உணர்ச்சிகளுக்கு ஊக்கம் கொடுக்குற ஒரு மருந்து இது. உணர்ச்சிகளை பெரிதுபடுத்துகிற ஒரு மருந்து தான் இந்த அரிசி, கோதுமை உணவுகள்லாம். கேழ்வரகு இதெல்லாம் வந்து கோபத்தை பெரிதுபடுத்தும், ஆசைகளை பெருசுபடுத்தி கடைசி அது பெருசாச்சுன்னா என்ன ஆகும்? அளவை விட அதிகமாச்சுன்னா அழிவை தான் தரும். உணர்ச்சிகள் கோபம் அதிகமான என்ன ஆகும்? அழிவை தான் தரும். அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. உணர்ச்சிகள் வந்து அது எளிமையாக இருந்தால் தான் அது கண்ட்ரோல் பண்ண முடியும். காமமோ சரி, இப்போ ஆசையோ சரி, ஒரு எளிமையாக இருந்தால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு கோபமும் அது எளிமையாக இருக்கணும், அப்போ தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவே பெருசாகிடுச்சுன்னா அதை கட்டுப்படுத்த முடியாது. அதுபோல் தான் ஆசையை பெருசாகிடுச்சுன்னா பேராசையை கட்டுப்படுத்த முடியாது. ஆசையை கட்டுப்படுத்தலாம், ஆனால் பேராசையை கட்டுப்படுத்த முடியாது. அந்த மாதிரி அப்போ பேராசைகளுக்கு என்ன காரணம்? ஏன் ஆசைகள் பேராசையாக மாறுகிறது, பெரிதாக மாறுகிறது அப்படின்னா அது காரணம் இந்த மாதிரி கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுகிற இந்த ஊக்க மருந்து தான் காரணம். இது ஊக்க மருந்து. நாமளே வந்து ஆசையை தூண்டுவதற்காக, பேராசையாக மாற்றுவதற்காகத்தான் நம்ம இந்த உணவுகளை சாப்பிட்றோம். அதனால தான் இப்போ கோபமெல்லாம் பெருசாகுது. அந்த கோபத்தை அடக்க முடியல. அதுதான் இன்றைக்கி போராக இருக்குது. போர் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த கட்டுப்படுத்த முடியாத பெரிதாகி போன அந்த ஆசைகள் தான் காரணம். அந்த கோபங்கள் தான் காரணம். அதுவும் ஒரு ஆசை தான். கோபமும் போரும் நடக்கிறதும் ஒரு ஆசை தான். ஜெயிக்கணும், பக்கத்து நாட்டுக்காரங்களை ஜெயிக்கணும், வீழ்த்தணும் அப்படிங்கிற ஆசை, அழிக்கணுங்கிற அந்த ஆசை. அதுக்கு என்ன காரணம்னா அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், இந்த உணவுகள் இது ஒரு ஊக்க மருந்து. மனிதர்கள் ஊக்க மருந்தை தான் சமைக்கிறார்கள். தினமும் எதை சமைக்கிறார்கள்? ஊக்க மருந்தை, உணர்ச்சிகளை பெரிதுபடுத்துகிற ஒரு உணவை சமைக்கிறார்கள், மருந்தை சமைக்கிறார்கள். உணவு பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு. அதை சமைத்து விட்டால் அது மருந்தாக மாறிவிடும், ஒன்று இன்னொன்றாக மாறிவிடும். இப்போ வந்து ஒரு மரக்கட்டையை எரிக்கிறீங்க, எரிச்சப்புறம் அது எப்படி மரக்கட்டையாக இருக்கும்? அது சாம்பலாக மாறிடும் அல்லது கரியாக மாறிவிடும். அப்போ அதுபோல் தான் ஒரு உணவு பச்சையாக இருக்கும்போது உணவாக இருக்கிறது. அதை சமைக்கும்பொழுது, வேக வைக்கும் பொழுது என்னவாக மாறுது? மருந்தாக மாறிவிடுகிறது. கண்டிப்பாக அது உணவாக இருக்காது. பச்சையாக இருக்கும்போது உணவாக இருக்குது, சமைச்ச பிறகும் எப்படிப்பா உணவு அது? நீங்கள் வெண்டைக்காய் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, மாங்காய் இருக்குது, தேங்காய் இருக்குது, எல்லாத்தையும் பச்சையாக இருக்கிற வரைக்கும் தேங்காய், மாங்காய் அது ஒரு உணவு. பச்சையாக இருக்கும்போது அது உணவு தானே. அப்போ அதை சமைக்கும்போது அப்பவும் அது எப்படி உணவாக இருக்கும்? அது மருந்தாக மாறிவிடுகிறது. ஒரு மரக்கட்டையை வந்து கட்டையாக இருக்கிற வரைக்கும் தான் அது கட்டை. அதை எரிச்சிட்டா அது கறிக்கட்டையாகிடுது, சாம்பலாகிடுது. அதோட உருவம் மாறிவிடும். அதுபோல் நம்ம வந்து ஒன்று இன்னொன்றாக மாறிடும். நம்ம உடம்பே அப்படி தான். உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அது உடம்பு. உயிர் இல்லைன்னா அது இன்னொன்றாக மாறிக்கொண்டு இருக்கிறது, பிணமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. பிணம் அடுத்து அழுகத் தொடங்கும். அப்புறம் அந்த மாதிரி தான் அது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, அதோட நிலை மாறும்போது. அதுபோல் தான். அதனால் இந்த உணர்ச்சிகள், கட்டுப்படுத்த முடியாத உணர்ச்சிகள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை. போர் நடக்கிறதுக்கு இதான் காரணம். நம்ம வந்து சண்டை போடுவதற்காக ஒரு உணவுகளை தயார் செய்கிறோம். உணவு ஆயுதம், ஆயுதங்களாக மாறுகிற உணவுகள். உணவு ஆயுதம். இதை சாப்பிட்டால்தான் உங்களால் சண்டை போட முடியும். உங்கள்கிட்ட வந்து அணு குண்டு இருக்கலாம், அணு ஆயுதங்கள் இருக்கலாம், துப்பாக்கி இருக்கலாம், ஏவுகணை இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் உடனே நீங்கள் பயன்படுத்திட முடியாது. இதை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஆசையை தூண்டுவதே என்னது? இந்த உணவை சாப்பிடு, போய் வந்து சப்பாத்தி சாப்பிட்டு வா, போய் வந்து பூரி சாப்பிட்டு வா, பிரியாணி சாப்பிட்டு வா, மாமிசத்தை சாப்பிடு. அப்போ தான் அழிக்கணுங்கிற அந்த கோபம் வரும், அழிப்பதற்கான அந்த வலிமை வரும். அளவுக்கு அதிகமான வலிமை அழிப்பதற்கு தேவை. நேசிப்பதற்கு, பிறரை நேசிப்பதற்கு நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவையில்லை. அப்போ பிறரை அழிப்பதற்கு தான் அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அப்போ பிறரை கொல்லணும், அழிக்கணும், அப்புறம் போரிடணும். உங்கள்கிட்ட துப்பாக்கி இருக்குது, எல்லாமே இருக்குது. சோறு சாப்பிட்டியா, பூரி சாப்பிட்டியா, மாமிசம் சாப்பிட்டியா, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட அந்த ஊக்க மருந்தை சாப்பிட்டாயா? அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை தூண்டுகிற அந்த ஊக்க மருந்தை நீ சமைத்து சாப்பிட்டாயா? போய் சாப்பிட்டு விட்டு வா. அப்பொழுதுதான் உன்னால் சுட முடியும். உன்னால் பீரங்கி குண்டுகளை வைத்து எதிரிகளை வீழ்த்த முடியும். அப்பொழுதுதான் ஏவுகணையில் இறக்கி அழிக்கணுங்கிற அந்த உணர்வு உனக்கு அப்போ தான் வரும். நீ என்ன சாப்பிட்ட? நான் காய்கறியும் பழங்களும் தான் சாப்பிட்டேன். அடா பாவி, காய்கறியும் பழங்களும் சாப்பிட்டா மற்றவங்களை அழிக்கணும்னு தோணவே தோணாதே. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவே தோணாதே. அப்போ நீ தப்பான உணவை சாப்பிட்டு, போய் சமைத்த உணவுகளை சாப்பிட்டு வா. உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை சாப்பிட்டு வா. பிரியாணி சாப்பிட்டு வா. ஆட்டெல்லாம் வெட்டி அந்த மாமிசத்தை சாப்பிட்டு வா. அப்போ தான் உனக்கு கொலை வெறி வரும். அப்போ தான் உன்னால் எதிரிகளை அழிக்க முடியும், கொல்ல முடியும். அப்படி அந்த ஆசைகள் உனக்கு வரும். அதற்காக தான். அப்போது இது ஒரு உணவு ஆயுதம். எது? அரிசி, கேழ்வரகு, கோதுமை என்பது, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் என்பது ஒரு உணவு ஆயுதம். நம்மையே அழிக்கக்கூடியது, நமது உடலில் நோயை ஏற்படுத்தக்கூடியது,
பிறரை மட்டுமல்ல, பிறரை அழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும், கொலை செய்ய வேண்டும். ஏன் அந்த உணர்வு வருது? இந்த உணவை சாப்பிட்டா உன் உடம்பே நோய் வந்து சாகப்போகுது. அப்போ நாமளே சாகும்போது இந்த உலகத்தில் எவனும் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பாதுகாப்பாக போருங்கிற பேரில் பிறரை அழிப்பது, இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. போருங்கிற பேரில் நீ எத்தனை பேர் வேணாலும் கொல்லலாம். போரில் அவன் செத்து போயிட்டான், அவனை நான் தான் சுட்டேன், நான் 10 பேர்த்த சுட்டேன், நான் 20 பேர்த்த சுட்டேன், நீ பெருமையாக சொல்லிக்கலாம். ஆனால் நீ வந்து சும்மா போகிற வரவங்களை நான் 10 பேர்த்த கொன்னேன், 20 பேர்த்த கொன்னேன்னா போலீஸ் உன்னை உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க. அப்போ போருங்கிறது வந்து பெருமையாக சொல்லிக்கலாம் ஒன்று. அதுக்கான அப்போ போரிடுதல் என்பது கொலை செய்வதற்கான ஒரு பாதுகாப்பான ஒரு வழிமுறை. சட்டம் உன்னை கைது செய்யாது, பெருமைப்படுத்தும். பாரு 30 எதிரி நாட்டு வீரர்களை இவர் கொண்டு விட்டார், இவருக்கு பதக்கம்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த மாதிரியான அழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்கிற உணவு ஆயுதம். இது உணவுகளில் ஆயுதம் இருக்கிறது. இது வந்து உணவே கிடையாது, இது ஊக்க மருந்து. கொல்வதற்கான உணவு மருந்து, அதாவது ஆயுத மருந்துன்னு சொல்லலாம். ஒரு ஆயுத மருந்து ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். இதை சாப்பிட்டால் கொல்ல வேண்டும் என்கிற உணர்வு வரும். சோறெல்லாம் போய் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இத்தகைய உணவுகளை நாம் இதோட குணத்தை புரிஞ்சுக்கிட்டு காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடல்கள், காளான், இந்த உணவுகளை, இலைத்தலைகள், இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து மென்மையானவராக, பிறரை அழிக்க வேண்டும் என்கிற உணர்வு வராமல் பிறரை பாதுகாக்க வேண்டும், நம்மையும் பாதுகாக்கலாம். இதை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பும் பாதுகாப்பாக இருக்கும், மற்றவங்களையும் பாதுகாப்பீங்க. உங்கள் உடம்பு பாதுகாப்பாக இருக்கும்போது தான் மற்றவங்கள பாதுகாக்கணுங்கிற எண்ணம் வரும். உங்கள் உடம்பு நோய் இருக்குது அப்படின்னா, நோயை தருகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்றால், ஊக்க மருந்தை சாப்பிட்டீர்கள் என்றால், ஊக்க மருந்து தான் அந்த அரிசி, கேழ்வர, கோதுமை சாப்பிட்டு பிறரையும் கொல்லணும்னு தான் தோணும். ஏன்னா உங்கள் உடம்பே நோய் வந்து சாக போகுது. அப்போ இந்த உலகத்தில் எவனும் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் இயற்கையாகவே எழும். அதுதான் இன்றைக்கி உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. அந்த உணவு, அந்த ஊக்க மருந்தை தான் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். ஆதலால் இங்கே போர் நடப்பதற்கு அதான் காரணம். வாகனத்தெல்லாம் வேகமாக ஓட்டு போகிறதுக்கு என்ன காரணம்? வாகனத்தில் 10 லட்சம் பேர் சாப்பிட்றாங்க. இந்த 10 லட்சம் பேரை கொல்ல வேண்டும் என்கிற அந்த உள்ளுணர்வு தான் இந்த வாகனங்களை ஓட்டுவதற்கு காரணமாக இருக்கிறது. 10 லட்சம் பேரை மறைமுகமாக நீ பாதுகாப்பாக இருக்கிற. போருங்கிற பேரில் நீ எதிர் நாட்டு வீரர்களை கொல்லலாம், உனக்கு பாதுகாப்பு பதக்கம் கூட கொடுப்பாங்க. அதுபோல் நீ வாகனத்தை தயாரித்து விற்பனை செய், வாகனத்தை ஓட்டுவானுங்க, 10 லட்சம் பேர் சாவானுங்க, நாம் தப்பிச்சிடலாம், அப்படி பாதுகாப்பாக இருக்கிறாங்க. விபத்துங்கிற பேரில் நிறைய பேரை கொல்லலாம், நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம். மனிதர்கள் 10 லட்சம் பேர் சாப்பிட்றாங்க, 10 லட்சம் பேருக்கு உடல் ஊனமடைகிறது. இந்த மாதிரி எல்லாமே இந்த உணவு ஏற்படுத்துகிற, இந்த ஊக்க மருந்து ஏற்படுத்துகிற, அரிசி, கேழ்வரகு, மாமிசம், மீன், உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுகிற இந்த ஊக்க மருந்து ஏற்படுத்துகிற விளைவுகள் தான் இதெல்லாமே. இந்த உலகமே அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த உலகமே நீ காய்கறி பழங்களை சாப்பிட்டீங்க, இறைக்கு காய்கறி, பழம், கீரை, கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடல்கள், காளான், இதை உப்பு சேர்க்காமல் பச்சையாக சாப்பிடுங்க. எதை பச்சையாக சாப்பிட முடியாதோ அதை வேக வச்சு சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் யாரையும் இந்த கடினமான வேலைகளையும் செய்ய மாட்டீங்க, ஒரு மூட்டை தூக்க மாட்டீங்க, முரட்டுத்தனமாக வேலை பார்க்க மாட்டீங்க, பிறரை மனிதர்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. மனிதர்களை நேசிக்கும்போது, மனிதர்களோடு நேரம் செலவிட ஆரம்பிக்கும்போது உங்களால் ஒரு டாக்டராகவோ, இன்ஜினியராகவோ, ஆராய்ச்சியாளராகவோ, விஞ்ஞானியாவோ நேரம் செலவிட முடியாது. மனிதர்கள் உங்களை இழுப்பார்கள், ஈர்ப்பார்கள். என்னால் ரொம்ப நேரம் 8 மணி நேரம்லாம் வேலை செய்ய முடியாது, 3 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு, தொழில் செஞ்சுட்டு, ஒரு எளிமையாக தொழிலை மாற்றிட்டு உறவுகளை தேடி ஓடுவீர்கள். அந்த உணவு செய்கிற மாற்றத்தை பாருங்கள். அத்தகைய உணவுகளை சாப்பிடுங்கள்.